நந்தியாவட்டம்ல பல வெரைட்டிஸ் இருக்குது. எங்கள் வீட்டில் நான் 2 வெரைட்டி வளர்க்குறேன். ஒன்று வந்து மொட்டு நந்தியாவட்டம், ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். இது வந்து அடுக்கு நந்தியாவட்டம். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கு வெள்ளை ரோஜா பூ மாதிரி இருக்கும். அந்த டார்க் க்ரீன் லீஃப் மேலே அந்த வெள்ளை பூ பார்க்குறதுக்கு அப்படியே அட்ராக்ஷனாக இருக்கும். ரோட் சைடில் நான் ஒரு இடத்துல பார்த்துருக்கேன். 25-30 வருஷத்துக்கு முந்தின மரம் போல் இருக்குது. 5 பெட்டல்ஸ் இருக்கிற நந்தியாவட்டம். அது ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக பூவாக இருக்கும். எப்போவுமே சம்மர் வின்டர்லாம் கணக்கு கிடையாது. நந்தியாவட்டமுக்கு வந்து எல்லா வருஷத்தில் எல்லா நாளும் சீசன் தான். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மழை பெஞ்ச நேரத்தில் அப்படியே இலை பூவெல்லாம் கிளியராக தூசி இல்லாமல் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து ஸ்பேஸ் இந்த இடத்துல கம்மியாக இருக்கனால அந்த மரத்தை நாங்கள் ட்ரிம் பண்ணி விட்டு சின்ன செடியாக தான் வளர்த்துட்ருக்கோம். பெருசாக வளர விடலை. அப்புறம் இதுக்கு உரங்கள் வந்து பஞ்சகவ்யம், அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் காய்கறி தோல் உரம் தான் கொடுத்துட்ருக்கேன். பூச்சி தாக்குதல் இது வரைக்கும் வந்ததே இல்லை. எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ் க்ரீனியாக அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மரமே பார்க்குறதுக்கு. இது கட்டினது வந்து கால் கட்டு மாதிரி தான் கட்டியிருக்கேன். துஜா இலை எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்கிறத வச்சுட்டு அது கூட இந்த பூ ஒன்றா வச்சு கால் கட்டு மாதிரி கட்டியிருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன டைப் நந்தியாவட்டம்லாம் இருக்குது, எத்தனை வருஷமாக இருக்குது, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாப்பி கார்டனிங்.